வணக்கம் சார். ககன்யான் லேட்டஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது சார்? வாட்ஸ்அப் ககன்யான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ககன்யான் திட்டம் வந்து இந்த திட்டம்னாக்கி நம்ம செய்யக்கூடிய ராக்கெட் மூலம் நமது சகோதரர்களை, நமது விண் வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக அனுப்பி அவங்கள திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம். இதுக்குள்ள ராக்கெட் வந்து தயாரிப்பு வந்து 3 நிலையில் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்களை வெற்றிகரமாக அனுப்பினாக்கி ஒரு என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஆள் உள்ளே இருக்குன்னாக்கி டெம்பரேச்சர், ப்ரெஷர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் நல்லா நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டில் அவங்க இருக்கும்போது ஏதாவது ராக்கெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும். பார்த்தீங்களா, அவங்க லைஃப் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு சிஸ்டம் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 பரிசோதனைகள் செய்திருக்கோம். இனி வந்து நம்ம 2027 அவங்கள அனுப்புறதாட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் 3 ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள திட்டங்கள், அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. உலக அளவில் பாதுகாப்பு துறையில் இந்தியா ரொம்ப முன்னணி வகிக்குது. ISRO சார்பில் அதை எப்படி முன்னெடுக்கிறோம் சார்? எந்த மாதிரியான உதவிகள்லாம் இந்திய அரசுக்கு நம்ம கொடுக்குறோம் சார்? நீங்கள் இந்திய விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளித்துறை சாதாரண மக்களுக்கு எல்லா விதத்துலையும் பயனளிச்சிட்ருக்கு. ஒரு பயன் என்னென்னா, நம்ம மக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்துட்டு சார். 2035 விண்வெளி நிலையமான்னு பிரதமர் சொல்லியிருக்காங்க, ஒரு கனவு. அதான ப்ராசஸ் அது எப்படி சார் இருக்குது? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவங்க சொன்னது மாதிரி 2035 முன்னுக்கு வந்து விண் நிலையம் அமைக்கப்படும். அது வந்து மொத்தம் 5 மாடியூல் கொண்டு போகிறோம். அதில் உள்ள முதல் மாடியூல் வந்து 2028 அனுப்புறதுக்கு திட்டம் இருக்குது. அதுக்குள்ள அப்ரூவலும் வந்துருக்கு. குலசேகரப்பட்டினத்தில் உங்களுக்கு தெரியும், 2023 பாரத பிரதமர் வந்து அதுக்குள்ள இது ஆரம்பித்து வச்சாங்க அந்த வேலைகளை. அதுக்கு எல்லா வேலையும் நன்றாக நடந்துட்டுருக்கு. 2027 தொடக்கத்தில் அங்கேருந்து ராக்கெட் அனுப்புவோம். நம்ம வந்து இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம பேசும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படி பேசக்கூடாது. இது வந்து நம்ம இந்திய மக்களுக்கு, இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு இதாகும். இரண்டாவது இது ஏற்கனவே வந்து ஏவூர்தி மையம் வந்து ஒன்று வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவில் இருக்குது. இது 2வது ஏவூர்தி மையம் அமைக்கக்கூடிய ஒரு இதாகும். இது வந்து இந்திய நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏவூர்தி மையம். சந்திரயான் 4 வந்து பார்த்திங்கன்னா, சந்திரயான் 3 நம்ம ஆட்களை கொண்டு இறக்கிட்டு வெற்றிகரமாக அங்கே கொண்டு தரையிறங்கணும். சந்திரயான் 3 இது வந்து அங்கே தரையிறங்கி திருப்பி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக அதுக்குள்ள வேலைகள்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.